ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. இதை ஈஸியாக செஞ்சிடலாம், அதிக டைமும் எடுக்காது. வெளியிலேயே ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம். நீங்கள் கிச்சன் டவல் இருந்தால் கூட அதில் கூட போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடுறேன். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு தவாவில் போட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை மிதமான தீயாக வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கலர் நல்லா மாறி வந்துடணும். தீ அதிக ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு கலர் நல்லா மாறி வரும். நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ நம்மளுக்கு பாசிப்பருப்பு ஸ்மெல் அந்தளவுக்கு கம்மியாகும். ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்வீட் டிஃப்ரெண்ட்டாக. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணுங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க. சின்ன ரவை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணியே கூட சேர்த்துக்கலாம். 2 கப்போ இல்லைன்னா 2 கப்போ பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வறுத்துட்டு இதை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூடாகவே இருக்கணுங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் எடுத்துக்கோங்க. எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதிகமாக வறுக்க வேண்டாங்க, கருகிடும். லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போ இதை நம்ம வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நெய்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்மளுக்கு நெய்லேயே நல்லா வறுபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு கலர் கொஞ்சம் மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு. நம்ம இன்னும் கலக்கணும்னா கருகிட மாதிரி ஆயிடுங்க. அதனால் இந்தளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது கூட நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சூடாக, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம பால் சேர்த்து செய்யும்போது ஒரு டேஸ்ட் வருங்க. நீங்கள் தண்ணியில் செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி வந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கட்டி அதே மாதிரி இருக்காதுங்க, நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கலக்கிட்டே ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படாமல் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, அதனால் கொஞ்சம் கட்டி பட்டுடுச்சு. கொஞ்சம் ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்க கலக்க அந்த கட்டிகள் நம்மளுக்கு உடஞ்சி வந்துடுங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு. இன்னுமே நம்மளுக்கு நல்லா திக்காய் வருங்க. ஹெல்த்தியான ஸ்வீட், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும்.
நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிருங்க. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் எடுத்து தட்டி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். டீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா நம்மளுக்கு திரண்டு வருங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இன்னுமே அதிகமாக கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூடவே நட்ஸை சேர்த்துடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் கலக்க வேண்டாம். 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துடுங்க. நல்லா ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு நல்லா திரண்டு வருது பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.